Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Instagram ஃப்ரெண்டுக்கு அதாவது Instagram chatல லைவ் லொகேஷனை ஷேர் பண்ற மாதிரி நம்மளுடைய Instagramல புதுசா அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. லொகேஷன் சொல்லிட்டு இந்த லொகேஷன் ஃபீச்சர் வந்து உங்களுடைய Instagramல இன்னும் வரல அப்படின்ற பட்சத்துல இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்றது, இந்த லொகேஷன் ஃபீச்சரை நம்ம எப்படி வர வைக்கிறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக அந்த லொகேஷன் ஃபீச்சர் எந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட Instagram வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ Instagram ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மேலே டாப்ல ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர் அக்கௌண்ட் இருக்கு. இந்த மெசேஞ்சர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மெசேஞ்சர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்காக இதனா ஒரு சாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் யாருக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண போறீங்களோ அந்த சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க லொகேஷன் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். உங்களுக்கு லொகேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகல அப்படின்ற பட்சத்துல அது எப்படி வர வைக்கிறது சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இமேஜின் ஸ்டிக்கர் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். லொகேஷன் சொல்லிட்டு அந்த ஃபீச்சர் வந்து இருக்காது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த லொகேஷன் அப்படின்றத கிளிக் பண்றேன். லொகேஷன் நீங்க கிளிக் பண்ணி ஷேர் யுவர் லொகேஷன் சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய லொகேஷனை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கான லொகேஷன் ஆன் பண்ணிட்டு உங்களுடைய லொகேஷனை லைவ் லொகேஷனை உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்திருக்காது அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபீச்சர் நாட் ஷோவிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன் இந்த பேஜ் விட்டு. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஐகான் இருக்கு. இந்த சர்ச் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இந்த சர்ச் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா மேல வந்து சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த சர்ச் பாக்ஸ்ல Instagram சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Instagram சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க Instagram சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய Instagram ஆப் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க, இப்போ எனக்கு Instagram ஆப் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுடைய Instagram ஆப் வந்து அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய Instagram ஆப் அப்டேட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய Instagram ஆப் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சாட்ல லொகேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். லொகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு Instagram ஆப் வந்து அப்டேட் கேட்கும். அப்டேட் கேட்ட பிறகு நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. அப்டேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அந்த லொகேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வரல அப்படின்ற பட்சத்துல நான் ரெண்டாவது சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் ஆப்ஸ் இருக்கு. மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஆப்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். ஆப்ஸ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ்ல Instagram சொல்லிட்டு இருக்கும். Instagram அப்படின்ற இந்த ஆப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல Instagram எங்க இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Instagram இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். Instagram கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிளியர் டேட்டா அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். சில மொபைல் டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள தான் கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல எந்த இடத்துல கிளியர் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த கிளியர் டேட்டா அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு கீழே பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய கிளியர் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளியர் டேட்டா வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய Instagramல ரீல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து Instagram ரீல்ஸ் வீடியோ டிராஃப்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா டிராஃப்ட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய Instagramக்கான டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணும்போது அந்த டிராஃப்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து delete ஆயிடும். அதனால போஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய Instagram ஆப்க்கான டேட்டாவை இது போல நீங்க delete பண்ணும்போது கிளியர் பண்ணும்போது நீங்க வந்து திரும்ப உங்களுடைய Instagram அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றதுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஓகே, இதுதான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க delete all data சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இதுல வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துறேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ Instagram ஆப்க்கான டேட்டா வந்து delete ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம திரும்ப நம்மளுடைய Instagram அக்கௌண்ட் லாகின் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட Instagram வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ Instagram வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுடைய Instagram அக்கௌண்ட்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி என்னோட Instagram அக்கௌண்ட்டை லாகின் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட Instagram அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கிறேன். அலோ கொடுத்த பிறகு இப்போ வந்து பாருங்க இப்போ மேல டாப்ல மெசேஞ்சர் அக்கௌண்ட் இருக்கு. இந்த மெசேஞ்சர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க எதனா ஒரு சாட்டை ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்க செக் பண்ணுங்க இந்த லொகேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த லொகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய Instagram வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு செக் பண்ணுங்க. அப்டேட்லாம் கேட்கும். அப்பப்போ அப்டேட் கேட்கும்போது நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எதனா ஒரு அப்டேட்ல உங்களுக்கு கண்டிப்பா இந்த லொகேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வந்துரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன். உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. எதனா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.